நாருமே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு நாருமே. இப்போ ஆண்டவர் சொல்றார், நாராதுப்பா, மகிமைப்படும். அல்லேலூயா. கல்லை மட்டும் எடுத்து போடு, அற்புதம் நடக்கும். தொடர்ந்து விசுவாசித்துட்டே இருந்து சொல்றார், நீ கல்லை எடுத்து போட்டு பாரு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அவள் சொல்ற, ஆண்டவரே, அவள் சரின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து போற. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் சொன்னபடியே எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறேன். அவர் ஏசினார், என்ன சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாம் மகிமைக்கென்று இருக்கும். அல்லையில இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வியாதி வந்துருச்சுன்னு நினச்சிக்கிடுவோம், ஐயோ வியாதியை கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. இந்த வியாதி தேவனுடைய நாமத்தை மெய்ப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்படியான பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த கஷ்டம் தேவனுடைய நாமத்தை மெய்ப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ காசு இல்லாமல் இருக்கிறீங்க, அப்பயும் சொல்லுவோம், தேவனுடைய நாம் மகிமைக்கென்று நான் இப்போ காசு இல்லாமல் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் காசு வந்துடும், ஆண்டவர் என் தேவையை சந்திப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. சூழ்நிலை மாறும், தேவனுடைய நாம் மகிமைக்கென்று மாறும். அல்லேலூயா.